அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடத்தின் 2வது மாதமான வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம். வாக்கிய பஞ்சாங்கப்படி வைகாசி மாத கோச்சார கிரக நகர்வுகளை காணலாம். புதன், சுக்கிரன், செவ்வாய் 3 கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சி ஆகிறார்கள். மாத கிரகமான சூரியன் வைகாசி 1 முதல் 32 வரை ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ரிஷபராசியில் குரு, கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு. பூச நட்சத்திரம் கடகராசியிலிருந்து சந்திரபகவான் வைகாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி சிம்மராசி அன்பர்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம். இந்த வைகாசி மாதம் சூரியன் குரு கூட்டணி சிவராஜ யோகம் ஏற்படுகிறது. குருபகவான் மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான் கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். சூரியன் குரு ஒரு வீட்டில் கூட்டணி சேரும்போது இந்த வைகாசி மாதம் தங்கம் வெள்ளி விலை சற்று குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. தங்கம் பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்குது. ஏதோ 100-200 குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வைகாசி மாதம் கத்திரிக்காய், தக்காளி, உணவுப் பொருட்களுடைய விலை சற்று கூடுதலாக விற்கும். ஏன்னா கடந்த ஓராண்டு காலமாக பெரும்பாலும் மழை இல்லை. விவசாயத்தை பார்க்கும்போது காடுகரை வயல் வெளியெலாம் பார்க்கும்போது செடி கொடிலாம் வதையை தொங்கி காஞ்சி போச்சு. அதனால் விவசாயிகள் இரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் இந்த வைகாசி மாதம் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உணவுப் பொருட்களுடைய விலை சற்று கூடுதலாக இந்த வைகாசி மாதம் இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாத பலன்கள் காண்போம். சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான் வைகாசி மாதம் தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டிலே ராசி கேந்திரத்திலே சஞ்சாரம் செய்ய போகிறார். சிம்ம ராசிக்கு 10வது வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வது நல்லது தான். வழக்கு, வில்லங்கம், கோர்ட்டு கேஸு, கடந்த கால சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு தீர்வுக்கு வரும். ஒரு சிலர் வேலை விஷயமா, தொழில் விஷயமா பென்ஷன் பணம் வராமல், பிடி பணம் வராமல், இதே கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்க இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கோச்சாரத்திலே 4க்கும் 9ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் சிம்ம ராசிக்கு 8வது வீட்டிலே அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து வைகாசி 1 முதல் வைகாசி மாதம் 5 வரை ஒரே நட்சத்திர பாகையில் சஞ்சாரம் செய்யும்போது சிம்ம ராசி அன்பர்கள் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். வேலை விஷயமா, தொழில் விஷயமா, வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் சரி, உங்களுடைய குடும்பத்திலும் சரி, வெளி வட்டாரங்களிலும் சரி, யாரிடமா வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. ஏன்னா சுக பாக்கியாதிபதி அஷ்டமத்திலே ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் பேச்சால், உங்கள் வார்த்தையால் சில சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அஷ்டமத்திலே ராகுவுடன் செவ்வாய் கூட்டணி சேரும்போது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி இரவு நேர பயணங்களில் மிகுந்த கவனம் தேவை. நகையோ, பொருளோ, பணமோ ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டு. வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை 8ஆம் வீட்டிலே ராகுவுடன் செவ்வாய் கூட்டணி சேரும்போது சிம்ம ராசி அன்பர்கள் கடன் கொடுப்பதையோ, கடன் வாங்குவதையோ கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. வைகாசி மாதம் 18ஆம் தேதி பாக்கியத்திற்கு செவ்வாய் பகவான் வருகிறார். உங்கள் செயல்பாடுகளால் உங்களுடைய தந்தை, உங்களுடைய அப்பாவுக்கு கோபதாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அல்லது உங்களுடைய அப்பாவுக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வைகாசி மாதம் செவ்வாய் பகவானுடைய நிலையால் காட்டுகிறது. வீடு, மனை, நிலம், சொத்து பத்து வாங்கக்கூடியவர்கள் அல்லது விற்பனை செய்யக்கூடியவர்கள் பத்திரங்களை சரியாக நன்றாக ஒரு தடவைக்கு பல தடவை படித்து பார்த்து வில்லங்கம் இல்லாமல் சிம்மராசி அன்பர்கள் சொத்துக்கள் வாங்குவதையோ விற்பதையோ இந்த வைகாசி மாதம் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். வைகாசி மாதம் 7ஆம் தேதி தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டிற்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகிறார். தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டின் அதிபதி ஆட்சி பலத்தில் கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் சிம்மராசி அன்பர்கள் தொழில் சார்ந்து, வேலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். 10லே குரு பகவான் வந்தால் பதவி பறி போயிடும்.
தொழிலில் வந்து சில சிக்கல்களை இடைஞ்சல்களை ஏற்படுத்தும் அப்படின்றது ஜோதிட விதி. தொழில்ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெறும்போது குருவும் மறைந்திருக்கிறார், சுக்கிரனும் மறைந்திருக்கும்போது சிம்மராசி அன்பர்கள் தொழில் மூலம் வேலையின் மூலம் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும். தொழில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் போட்டி போடாமல் யாரிடமும் பகை இல்லாமல் சிம்மராசி அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது. நேர் 7ஆம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இது வந்து கண்டகச்சனி. சனி பகவான் வர்க்கோத்தம நிலையில் இருக்கும்போது ஏற்கனவே வந்து கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, சண்டை சச்சரவு, சிக்கல், அல்லது உங்கள் வாழ்க்கை துணைவர் வழியில் அவர்கள் உறவுகள் வழியில் உங்களுக்கு எது மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டு இருக்கும். இது வந்து அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டகச்சனி, 7 நாட்டு சனி நம்முடைய ராசிக்கு வரும்போது குறிப்பாக வந்து சந்தோஷமாக வாழக்கூடிய குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாத தன்மையை ஏற்படுத்தக்கூடியவர் தான் சனி. சிம்ம ராசிக்கு 7வது வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கும் போது சிம்மராசி அன்பர்கள் கணவன் மனைவிக்குள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்நியோன்யமாக இருக்கிறார்கள் என்றால் சனி பகவான் வந்து மகிழ்ச்சியாக இருக்க விடமாட்டார், தொந்தரவுகளை கொடுத்து கொண்டே இருப்பார். அதனால் வந்து கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் அனுசரிப்பு வேண்டும், விட்டு கொடுக்க தன்மை வேண்டும். சிம்ம ராசிக்கு 2வது வீட்டிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஏமாற்றங்களும் பண கஷ்டமும் குடும்ப கஷ்டமும் சில பேருக்கு வரும். பெரும்பாலும் வாக்கால் பேச்சால் சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் தன்மையாக செயல்பட வேண்டும். குடும்பத்தில் பேசினாலும் சரி, பொது இடங்களில் பேசினாலும் சரி, மற்றவர்களிடம் பேசும்போது பேச்சில் வந்து தன்மையாக சிம்மராசி அன்பர்கள் பேச வேண்டும். 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது குடும்பத்திலேயே நீங்கள் கோபப்பட்டு பேசும்போது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி விடுவார். அதே மாதிரி பண விஷயங்களில் சிம்மராசி அன்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனம் வேண்டும். இந்த வைகாசி மாதத்தை பார்க்கும்போது சிம்மராசிக்கு 10வது வீட்டிலே 4 கிரக கூட்டணி வைகாசி மாதம் 11ஆம் தேதி முதல் வரப்போகிறது. புதன், சுக்கிரன், சூரியன், குரு 4 கிரகங்கள் தொழில்ஸ்தானத்திலே இந்த மாதம் சஞ்சாரம் செய்யும்போது தொழில் சார்ந்து வேலை சார்ந்து சிம்மராசி அன்பர்கள் மிகுந்த எச்சரிக்கை கவனமுடன் செயல்பட வேண்டும். சிம்மராசிக்கு 12வது வீட்டிலே விரையாதிபதி இந்த மாதம் வந்து ஆட்சி பலத்தில் சஞ்சாரம் செய்யும்போது வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யுங்க, வெளிநாடு வேலை கிடைக்கும். அஷ்டமத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் ராகு கூட்டணியும் வெளிநாடு வேலையை காட்டுகிறது. ஒரு வேலையில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அரசு வேலையிலேயே இருந்தாலும் உங்களுக்கு பிடித்த மாதிரி இடமாற்றங்களும் இந்த வைகாசி மாதம் சிம்மராசி என்பதற்கு கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. இடமாற்றங்கள் கிடைப்பதும் உங்களுக்கு நல்லது தான். 10லே குருபகவான் வரும்போது பதவி மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், இப்படி வந்து தொழில் மூலம் வேலையின் மூலம் சில மாற்றங்களை குருபகவான் கொடுத்தே தீர்வார். அதனால் வந்து தனியார் துறையில் வேலையில் இருந்தாலும் அரசு வேலையில் இருந்தாலும் இடமாற்றங்கள் கிடைப்பது சிம்மராசி என்பதற்கு இந்த வைகாசி மாதம் சிறப்பு. 12வது வீட்டிலே சந்திர பகவான் ஆட்சி பலத்தில் சஞ்சாரம் செய்யும்போது இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரை விரயச் செலவுகள், தண்டச் செலவுகள், தேவையில்லாத செலவுகள் பெரும்பாலும் சிம்மராசி என்பதற்கு குறையும். உடல் சோம்பல் ஏற்படும். கொஞ்சம் வந்து வேலை செய்யக்கூடிய நேரத்தில் படுத்து உறங்கி இருந்துட்டு வரேன், கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை சிம்மராசி என்பதற்கு இந்த வைகாசி மாதம் காட்டுகிறது. 12வது வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அயன சயன போகஸ்தானம் பலமாக இருக்கிறது. படுத்தால் நன்றாக தூக்கம் வரும். கர்ம ஜீவன தொழில்ஸ்தானத்திலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள், எடுத்த காரியங்கள் உடனுக்குடன் வெற்றி ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகளும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டு. வைகாசி மாதம் 32 நாட்களும் சிம்மராசி அன்பர்களுக்கு விரயத்திலிருந்து சந்திர பகவான் தொடங்கி வைப்பதால் சிம்ம ராசி அன்பர்கள் மாற்றி யோசிங்க, நல்ல மாற்றங்கள் உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க.
தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.